بسم الله الرحمن الرحيم إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம எல்லாருமே தஜாலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். தஜால் இன்னும் நம்மளுக்கு வராமலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு தஜாலை பற்றி சொல்லி கொடுத்து ரசூல்லா மறைஞ்சி இப்போ 1433 வருஷம் ஆச்சு. ஆனால் அவன் வருவான், அவனால் நம்மளோட ஈமான் பறி போயிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு 1433 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எவ்வளோ முக்கியமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்ம அல்லாஹ்ட்ட அவனுடைய குழப்பத்தினால், அவனுடைய குழப்பத்திலிருந்து, அவனுடைய தீங்கிலிருந்து நம்மளை பாதுகாக்க சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்ய சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி அதை ரொம்ப பொடுபோக்காக ஒரு சாதாரண விஷயமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை எடுத்துகிட்டு இன்னும் தான் தஜால் வரலையே, அவன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், அப்படி தான் நம்ம இருக்கோம். நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். நம்ம நம்மளோட முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஷைத்தானை அழிக்கிறதுக்கு இல்லை, ஷைத்தானோட வலையில் நம்ம விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு. நம்மளும் நம்மளோட குடும்பத்தாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும், மனிதர்கள் எல்லாருமே பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தினால நம்ம இப்போ இங்கே ஒன்று கூடியிருக்கோம். இதில் அல்லாஹ்வோட தூதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் என்னோடய மறைவுக்கு பின்னால் தஜாலை வணங்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் இருப்பாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இருக்காங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன். நான் எனக்கு வயசு 40. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கூட்டத்தினுடைய அலுவலகம் திருநெல்வேலியில் இருக்குது. அப்போ இந்த கூட்டம் நம்மளுக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கு சவுதியை சேர்ந்த ஒரு 2-3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோட சதிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது இன்ஷா அல்லாஹ் நான் பேசி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒவ்வொரு வீடியோவையும் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இப்போ அந்த எங்கேருந்து நம்ம இப்போ உலகம் அழிய போகிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 அடையாளங்களை சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. அதில் அநேக அடையாளங்கள் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 2-3 தான் வர வேண்டியது இருக்குது. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் மிக கொடுமையானவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஒரு நபரை அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்குலாம் தெரியுமா யார் அந்த நபருன்னு? ரொம்ப கொடுமையானவன். அவனை மாதிரி நான் இனிமேல் படைக்க போகிறதும் இல்லை, நான் அவனை மாதிரி கொடுமையான ஆள் இனிமேல் வரவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு நபரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஃபிரௌன் 10வது அத்தியாயத்துடைய 92வது வசனத்தில் அல்லாஹ் அதை சொல்லி காமிக்கிறான். என்னை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இவரோட உடலை உலகம் அழிகிற வரைக்கும் அந்த மக்களுக்கு யார் என்னை எதிர்க்கிறாங்களோ அவங்களோட நிலை இதுதான் அப்படிங்கிறத மக்களுக்கு காமிக்கிறதுக்காக அவனோட உடலை அல்லாஹ் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் அவனோட உடலை அல்லாஹ் கடலில் பாதுகாத்தான். இப்போ அதை எடுத்து கைரோவில் மியூசியமில் அவனோட உடலை வச்சுருக்காங்க. அப்போ இங்கேருந்து தான் இந்த மக்கள் இப்போ நம்மளுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ரி அவங்க பண்ண
ஆய்வு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் ஃபிரௌன் வந்து வாழும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் பதிவு பண்ணிட்டான், நான் தான் ஆனால் ரப்புக்குமுல் ஆலா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவனோட நிலைமை என்னாச்சு, அல்லாஹ் வந்து அவனை வந்து கடலில் வந்து மூழ்கடிச்சிட்டான். ஏன் அப்படின்னு சொன்னால், நபிமார்களை கொண்டாங்கல்ல அந்த மக்களை கூட அல்லாஹ் வந்து என்ன பண்ணலன்னா கொடுமைக்காரங்கன்னு சொல்லலை. ஆனால் ஃபிரௌனை வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப பெரிய கொடுமைக்காரன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சித்தரித்து அவனோட வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். அப்போ ஃபிரௌனை வணங்கிக்கிட்டு இருந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை நம்பி அல்லாஹ்வை நம்பி போன மக்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமோட காப்பாற்றப்பட்டாங்க. ஃபிரௌன் வாழ்ந்த காலத்தில் ஃபிரௌனை வணங்கிக்கிட்டு இருந்தவங்க வந்து அவங்களோட கண்ணு முன்னாடி ஃபிரௌன் வந்து தண்ணியில் மூழ்கடிக்கிறத பார்த்த உடனே அந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஈஜிப்டிலேருந்து பயந்து அவங்க யார் கடவுள் நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க கடவுளே தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பயந்து போய் ஈஜிப்டிலேருந்து யூரோப்புக்கு வந்து அவங்க மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டைனாசிட்டி, ஒரு சிவிலைசேஷனே இருக்குது. அந்த சிவிலைசேஷன் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் விரோன்மெஞ்சன் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த குடும்பத்தார்களுக்குரிய அவங்களோட கோத்திரத்துடைய பேர். அப்போ இந்த மக்கள் வந்து யூரோப்பில் போய் அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து கடவுளாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்கள யார் அழித்தானோ அவனை வந்து கடவுளாக யாரெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் அழிக்கணும், அதுதான் நம்மளோட லட்சியம் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தார்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து இந்த உலகத்தை நம்ம தான் ஆளக்கூடியவங்களாக வரணும். ஏன்னா அல்லாஹ் வந்து என்ன பண்ணான்னா, ஷைத்தானுக்கு வந்து உலகம் அழிகிற வரைக்கும் அவகாசம் கொடுத்தான். அப்போ இந்த கூட்டம் வந்து ஷைத்தானை வணங்கக்கூடியவங்களா அந்த கூட்டம் வந்து இருக்கிறதுனால, ஷைத்தானுக்கு எப்படி அல்லாஹ் எல்லா பவரையும் கொடுத்தானோ அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து எல்லா பவரையும் கொடுத்துருக்கான். ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து உலகத்தில் வந்து சூப்பர் பவர்னு யாரை நம்ம சொல்கிறோம்? அமெரிக்காவோட ஆட்சியாளர் யார்? பராக் ஒபாமா. பராக் ஒபாமா யார் அப்படின்னு சொன்னால் இந்த விரோன்மெஞ்சன் டைனாசிட்டியில் உள்ளவர். ஸோ அப்போ வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம அல்லாவையும் அல்லாவோட தூதரையும் பின்பற்றக்கூடிய நம்ம வந்து ஈசா நபியோட வருகையை வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த கூட்டம் வந்து தஜாலோட வருகையை எதிர்பார்த்து தஜால் வரும் பொழுது உலகத்தை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட லட்சியமே. இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் பராக் ஒபாமாவோட ஸ்பீச்சில் வந்து அடிக்கடி வந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார். ஐ எம் கோயிங் டு பிரிங் அ நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவார். ஐ எம் கோயிங் டு பிரிங் அ நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவார். அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களோட புக்கில் ஃபிரௌன் வாழும் பொழுதே அவங்க வந்து இன்னென்ன மாதிரிலாம் நம்ம உலகத்தை வந்து நம்ம செட் பண்ணணும், செட் பண்ணி வச்சு நம்ம வந்து தஜாலை வரவேற்கிறதுக்கு இந்த உலகத்தை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் வந்து அன்னையிலேருந்து வாழையடி வாழையாக என்ன பண்ணுறாங்கன்னா, உலக மக்களுக்கு மத்தியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி திருநெல்வேலியிலே வந்து அவங்களோட கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நம்ப முடியுதா? சத்தியமாக நம்ப முடியாது. அல்லாஹ் வணங்குற கூட்டம் இருக்குது, சிலையை வணங்குற கூட்டம் இருக்குது, தஜாலை வணங்குற கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இருக்குமா? சைத்தானை வந்து தலைவனாக எடுத்துக்கிட்ட கூட்டம் இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விரோன்மெஞ்சன் டைனாசிட்டி வந்து அவர் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபிரௌனோட டிஎன்ஏவும் இந்த பராக் ஒபாமாவோட டிஎன்ஏவும் ரெண்டும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் அவர் வச்சுருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குயின் எலிசபெத் இருக்குல்ல யுனைடெட் கிங்டமில், அந்த குயின் எலிசபெத்தும் வந்து அந்த விரோன்மெஞ்சன் டைனாசிட்டியில் குடும்பத்தில் உள்ளவங்க தான். அப்போ
அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட குடும்பத்தில் வந்து இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், டயானா வந்து கொன்னது. டயானா வந்து கிங்கோட குடும்பத்திலேருந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க பிரின்சஸோட ஒய்ஃபாக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களோட கைப்பட எழுதின லெட்டர், அந்த லெட்டரோட காப்பியில் அந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த டயானாவோட அம்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட குடும்பம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க காலத்தில் அவங்களோட ஒய்ஃபுன்னு சொல்லக்கூடிய மேரி மேக்டலின், டாவின்சி கோட் அப்படின்னு ஒரு படம் வந்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டாவின்சி கோட் யாரோட திட்டம் அப்படின்னா இந்த விரோன்மென்ஜன் டினாஸ்டியோட படம் தான் அது. அந்த படத்தை மக்கள்லாம் பார்த்து குழம்பணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து இந்த படத்தை வந்து எடுத்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் அவதார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து முக்கியமான தீம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறான், எந்த கண்களும் கண்டிடாத, எந்த காதுகளும் கேட்டுடாத, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் வந்து பரிசாக மறுமையில் சொர்க்கத்தை வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த படத்தோட தீம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் இப்படி ஊர்லின் பெண்கள்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறான்னா, பாருங்கள் இந்த ஊர்லின் பெண்களுக்காக எப்படி மக்கள் சண்டை போடுறாங்கன்னு. பின்னாடி நேரம் கிடைக்கும்போது நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அதில் வந்து ஊர்லின் பெண்களை வந்து அவன் வந்து எப்படி சித்தரிச்சிருக்கான், சொர்க்கத்தில் உள்ள அவங்கெல்லாம் எப்படி சண்டை போடுவாங்க, இதெல்லாம் வீடியோவாக்கி மக்கள் மத்தியில் விட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மேரி மேக்டலின் ஓட குடும்பத்தில் வந்தவங்க தான் அந்த டயானா. ஸோ அவங்க குடும்பம் வந்து வின்சர் குடும்பம், இந்த குயினோட குடும்பம் வந்து ஸ்பென்சர் குடும்பம். ஸோ இந்த ரெண்டு குடும்பமும் உள்ளது தான் அந்த விரோன்மென்ஜன் டைனாஸ்டிங்கிறது. ஸோ இந்த வின்சரும் ஸ்பென்சரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, வேறு யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஜார்ஜ் புஷ்ஷு, டோனி பிளேயரு, பராக் ஒபாமா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த விரோன்மென்ஜன் டைனாஸ்டியில் உள்ளவங்க தான். ஸோ இந்த டயானா வந்து என்ன பண்ணா அப்படின்னா, ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பிரின்ஸை விட அவள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். மக்களுக்கு வந்து நிறைய சேவைகள் பண்ணுறது மூலயமா டயானா வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான். ஃபேமஸ் ஆன உடனே பிரின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, டயானா வந்து எப்படியாவது கொண்டு வர வேண்டியதான், ஏன்னா நம்மளை விட ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாவ அப்படின்னு சொன்னோடனே பிரின்ஸை வந்து என்ன பண்ணாருன்னா, டயானாவை வந்து வீட்டோட மாடியிலேருந்து கீழே தள்ள ட்ரை பண்ணார். கீழே தள்ள ட்ரை பண்ண உடனே டயானா வந்து என்ன பண்ணிட்டா, அவங்க அம்மாவுக்கு வந்து உடனே ஒரு லெட்டர் எழுதி, அவங்க அம்மா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கா, டயானாவோட அம்மா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கா, இவ வந்து லண்டனில் இருக்கா, பிரின்ஸோட மனைவியாக இருக்கா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிரின்ஸு ஹாரி வந்து வில்லியம் வந்து என்ன பண்ணார், டயானா மேலே தள்ளி கொலை பண்ண பார்க்க போகும்போது டயானா தப்பிச்சு என்ன பண்ணிருச்சு, அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினோடனே அவங்க அம்மாவுக்கு அந்த லெட்டர் போய் கிடச்ச உடனே அதனோட காப்பியில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பிரின்ஸ் டயானா வந்து அவளோட கைப்பட எழுதின லெட்டரை நீங்கள் வந்து வீடியோவில் அதோட காட்சியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேவா? அது பின்னாடி கரண்ட் வந்தோடனே நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த லெட்டரில் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி என்னோடய கணவன் வந்து என்னை கொல்ல பார்க்கான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு, டயானாவோட அம்மா கிடச்ச உடனே டயானாவுக்கு வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, நீ உடனே ஃப்ரான்ஸுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறா, டயானாவோட அம்மா வந்து ஒரு மஷூரா பண்ணுறா, இப்போ இவனும் இந்த கிங்கை அந்த குயினோட ஃபேமிலிக்கு நம்ம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னோடனே ஈஜிப்ட்லேருந்து லண்டனுக்கு போனால் ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அது அவரெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டோடி ஃபஹத் ஃபேமிலி. அவங்க வந்து லண்டனில் பெரிய ஒரு வியாபாரி. அப்போ வந்து டயானாவும் ஃபஹதும் விரும்பின உடனே அதை வந்து டயானா வந்து அவங்க அம்மாட்ட சொன்ன உடனே, அப்போ இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டோடி ஃபஹதும் டயானாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணோடனே டோடி ஃபஹத் என்ன பண்ணுறாரு, டயானா வந்து லண்டனுக்கு திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது தான் அந்த குயினோட குடும்பம் வந்து என்ன பண்ணுதுன்னா, டோடி ஃபஹதையும் டயானாவையும் நம்ம கொண்டு வர வேண்டியது தான். எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? அப்படி தான் நம்மலாம் நினச்சிட்ருக்கோம். டயானா இறந்தது வந்து
ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு, ஒரு டனலுக்குள்ளே போகும்போது அவரோட டிரைவர் வந்து ரொம்ப குடிச்சிருந்ததுனால அவர் என்ன பண்ணார்னா போய் இடித்து கார் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்க. அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை அது இல்லை. அவர் டிரைவர் குடிக்கவும் இல்லை. இவங்க இந்த குயினோட குடும்பம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டிரைவர் காரில், அதனோட வீடியோவும் இருக்குது, காரில் போயிட்டு இருக்கும்போது பைக்கில் வந்து ஒருத்தனை போக வச்சு அந்த டிரைவருக்கு வந்து மயக்க ஊசி வந்து ஒரு கன்னில் எடுத்து அந்த டிரைவருக்கு சுட்டு, அப்படியுமே வந்து அது ரொம்ப நல்ல காரு, அல்லாஹ் அவங்கள காப்பாற்றிட்டான். ஃபஹது இறந்துட்டார். ஆனால் டயனா வந்து அல்லாஹ் காப்பாற்றி என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குயினோட குடும்பம் வந்து டயனா வந்து கொண்டுறாங்க. இந்த உண்மையை வந்து உலகத்துக்கு வந்து யாருமே கொண்டு வரல. ஆக்சுவலாக என்ன நினச்சிட்ருக்கோம், கார் ஆக்சிடெண்ட்டில் டயனா இறந்து போச்சு. ஆனால் டயனாவை கொல்ல ட்ரை பண்ண லெட்டர்லாம் வந்து யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்துக்கு இந்த விஷயத்தை நம்ம தெரிவிச்சிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான், WTC இடித்தது இருக்குல்ல, அதுவும் இந்த குரூப் தான். அவங்க வந்து யூதர்களும் கிடையாது, கிறிஸ்தவர்களும் கிடையாது. அவங்க வந்து யூதர்களும் கிடையாது. இந்த விரோன்மெஞ்சன் டைனாஸ்டி, இந்த விரோன்மெஞ்சன் டைனாஸ்டி வந்து யூதரும் கிடையாது, கிறிஸ்தவர்களும் கிடையாது. அவங்க வந்து ஃபிரௌனை வந்து தன்னோட கடவுளாக ஏற்றுக்கிட்டவங்க. இந்த மக்கள் வந்து என்னென்னா அல்லான்னு யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம அழிக்கணும். அவங்க ஏன்னா நம்ம வணங்கின ஃபிரௌனை வந்து அல்லாஹ் அழிச்சிட்டாங்க. அதனால் நம்ம வந்து எப்படியாவது அல்லான்னு யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம அழிக்கணும். அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம், இவங்களோட குறிக்கோள். அப்போ இப்போது நம்மளை எப்படி வந்து தஜால் வரும்போது தானே நம்மளுக்கு பாதிப்பு வரும். இப்போவுமே நம்மளுக்கு எப்படி பாதிப்பு வரும்? இப்போ நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் வராமல் ஏன் ரசூல்லா வந்து அத்தையாத்தில் வந்து ஏன் தஜால்கிட்டருந்து பாதுகாவல் தேட கற்றுக் கொடுக்கணும்? ஏன் தஜால் வராமலே அல்லாவோட தூதர் வந்து தஜால்கிட்டருந்து பாதுகாவல் தேட சொல்லி அல்லாவோட தூதர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அதுக்கு ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த துவா வந்து என்னோட காலத்தில் மட்டும் இல்லை, என்னோட உம்மத்துக்கு மட்டும் இல்லை. நூஹ் நபி இருக்காங்கல்ல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து வந்த நூஹ் நபி, அவங்க காலத்தில் இருந்தே அல்லாஹ் வந்து அவங்க காலத்துலேருந்து வந்த நபிமார்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் வந்து தஜால்லேருந்து பாதுகாவல் தேட சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான். அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன பாதிப்பு? இப்போ நம்மளை வந்து எப்படி அது பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். இன்றைக்கி நம்மெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்து வளர்ந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் 12th படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள நம்ம ஆயிருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன பாதிப்பு, நம்மளை எப்படி ஏன் ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் பின்னால் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் விளங்கிக்கிறீங்க. அப்போ உலகத்தில் வந்து எல்லாத்துலேயுமே அதில் இன்னொரு கிளிப்பிங் இருக்குது. அவங்க வந்து இந்த விரோன்மெஞ்சன் டைனாஸ்டி வந்து இந்த உலகத்தை ஆள்றதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல, இந்த உலகமே துட்டுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் அப்படி சொல்லலை, இந்த துட்டுக்காக தான் மனுஷன் ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இந்த மாற்று மத அன்பர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வந்து இந்த உலகத்தில் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவங்களாம் வாழ்ந்து மரணிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களை பார்த்தா சொல்கிறான், நீங்கள் முஸ்லீமாக தான் மரணிக்கணும். சும்மாவா சொல்லுவான் அல்லாஹ்? அப்போ அதில் வந்து அவனும் என்ன நினச்சிட்டு இருக்கானோன்னா, இந்த உலகத்தை வந்து நம்ம காசை வச்சு விலைக்கு வாங்கிடலாம். இன்றைக்கி வந்து பெரிய பணக்காரராக இருப்பார், அவருக்கு வந்து நிம்மதி வேணும் அப்படின்னு அந்த காசை வச்சு வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. ஒருத்தருக்கு வந்து இப்போ வந்து நரேந்திர மோடிக்கு வந்து ஸ்வைன் ஃப்ளூ. அவர் வந்து ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டரு. அவருக்கு காசு இருக்குது, பதவி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆள் பலம் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஸ்வைன் ஃப்ளூ வராமல் அவரால் தடுக்க முடியுமா? முடியாது, முடியலை. அப்போ அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஆட்சி, அது பொருளாதாரம், எல்லா துறையிலையும் நம்ம மேலே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படியும் நம்ம வந்து
இந்த மக்களை எல்லாம் நம்ம கொன்றலாம். எப்படி வந்து அல்லாஹ் வந்து ஃபிரௌனை வந்து வணங்கக்கூடிய மக்களை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டானோ, அதே மாதிரி அல்லான்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொள்றதான் நம்மளோட லட்சியம். அவன் வந்து என்ன பண்ண மாட்டான்னா, ஷைத்தானோட கூட்டம் பார்த்தீங்களா, அதனால் நேரடியாக வந்து டேய் நீ தொழாத அப்படின்னு சொல்ல மாட்டான். ஷைத்தான் என்ன சொல்லுவான், நம்ம வந்து அலாரம் வச்சுட்டு நம்ம தூங்கிட்டு இருப்போம். சரி 5:25 இக்காமத்து, 5:15 எந்திப்போம். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எந்திக்கலாம் அப்படின்ட்டு 5:20 ஆகும். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எந்திரிச்சிருவோம் அப்படின்னு படுப்போம். அப்படி நம்மளை என்ன பண்ணிடுவான், தொலை விடாமலே ஆக்கி விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு அதுக்கப்புறம் பதறி அடித்து உளுந்து போய் நம்ம தொழுவோம். இதே மாதிரி தான் இந்த கூட்டம். அந்த கூட்டம் வந்து நேரடியாக உங்களோட எதிரி அப்படின்னு காமிக்கவே காமிக்காது. நீங்கள் தான் வந்து அல்லாட்ட பாதுகாவல் தேடிட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வலையில் வந்து நீங்கள் போய் உழாமல் உங்களை வந்து பாதுகாக்கணும். அப்போ என்னென்ன வகையிலலாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை சுற்றி சூழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கூட்டம் வந்து ஒரு மனுஷனை வந்து 7 பிரிவாக பிரித்து அவனோட இப்படிலாம் நம்ம வழி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம். அப்போ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி சாதாரணமாக நம்ம ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு 3 வயசில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அம்மா வந்து சாப்பாடு கொடுக்கும்போது டிவியை போட்டு தான் சாப்பாடு கொடுப்பான். அப்படி தானே செய்கிறாங்க எல்லா வீட்டிலையும். புள்ள டிவி பார்த்துட்டே நல்லா சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டே நல்லா சாப்பிட்றது. முதல்ல டிவி ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூலுக்கு போகும்போது டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பாடு கொடுக்குறது. அது முடித்த உடனே கார்ட்டூன் நெட்வொர்க்கு, அது இது அனிமல் பிளானட்டு, அது இதுன்னு வந்து அதிலே மூழ்கி கிடக்கிற மாதிரி நேரத்தை ஃபுல்லாக வீணடிக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அதில் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து டேட்டா சென்சஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் டிவிக்காகவே செலவழிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்க. நம்ம என்றைக்காவது அல்லாவுக்காக ஒரு அரை மணி நேரம் பள்ளியில் உட்காந்து 24 மணி நேரத்தில் அல்லாவுக்காக நம்ம உட்காந்துருக்கோமா? இதுக்கு முன்னாடி நடந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அழைக்கிறான், என் வீட்டுக்கு வாங்கப்பா. ஒரு நாளைக்கு 5 தடவை அழைப்பு வருது. வெற்றியின் பக்கம் வாங்க, இங்கே வாங்கப்பா, அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு அழைப்பு அல்லாட்டிருந்து வருது. அல்லாவோட வீட்டுக்கு நம்மளுக்கு பசிச்சா வீட்டுக்கு போவோம், ரெஸ்ட் எடுக்கிறதுனா வீட்டுக்கு போவோம், ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்கு போவோம், மழை பெஞ்சா வீட்டுக்கு போவோம். அல்லாவோட வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் வரமாட்டோம். இன்றைக்கி பத்திரிக்கையில் போட்டிருக்கான், நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்வைன் ஃப்ளூக்கு மருந்து இருக்குது, ஆனால் ஐபிஎல்லுக்கு மருந்து இல்லையா. ஐபிஎல் மேட்ச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். மேட்ச்சு வந்து இன்றைக்கி நடக்க போகுதுன்னா நேற்று நைட்லேருந்து டிக்கெட் வாங்குறதுக்காக நிற்கான். இதெல்லாம் செய்கிறது யார், காசு யார் செலவழிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் போய் இங்கே தான் முடியும். அப்போ டிவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம். பேப்பரில் போடுறான், விளாட சொல்லாதீங்க, குழந்தைங்களோட மூளை வந்து ரொம்ப லேசி ஆயிரும், உங்கள் குழந்தைங்கள வந்து வீடியோ கேம் விளாட சொல்லாதீங்க. நம்மளை யார் எடுத்தாலும் சரி தான், செல்ஃபோனில் வீடியோ கேமு, லேப்டாப்பில் வீடியோ கேமு, கம்ப்யூட்டரில் வீடியோ கேமு. நீங்கள் விரும்பலை, ஆனால் உங்களோட சூழல் வந்து என்ன பண்ணுதுன்னா தஜாலோட வலையில் போய் நீங்கள் உழுறதுக்கு வந்து நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களோட நேரத்தெல்லாம் அதில் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒன்று டிவியில் இருப்பீங்க, இல்லை வீடியோ கேமில் இருப்பீங்க. வெளியில் போய் கிரவுண்டில் போய் விளையாடுற விளையாட்டாக இருந்தால் ஓவராக போயிடுவோம். கிரிக்கெட்டுக்கு போனோன்னு வைங்க, தொழுகெல்லாம் மறந்துடும். ஏன்ப்பா தொழுக வரல, கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கே நம்ம என்ன அல்லாவை மறந்துட்டு நம்ம கிரிக்கெட்டை பெருசாக நினச்சி கிரிக்கெட்டை விளாண்டுட்ருக்கோம். நோக்கம் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு விளாடுற வாய்ப்பெல்லாம் யார் ஏற்படுத்துகிறான்னா ஷைத்தான், தஜால் தான். அதனால தான் அல்லாவோட தூதர் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் தஜால்ன்றதை நீங்கள் பாதுகாவல் தேடுங்க. அப்போ இப்போ வந்து டிவியில் வந்தாச்சு, கம்ப்யூட்டரில் வீடியோ கேமில் வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து அதிகமாக 100% இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களில் 97% வெட்டியாக தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. வெறும் 3% தான் பிரயோஜனமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லோரும் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க.
பெரிய கிழவன்லேருந்து சின்ன பையன் வரைக்கும் ஃபேஸ்புக்கில் இருப்பான். என்ன உங்களோட அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட அந்தரங்க 5வது அத்தியாயத்துடைய 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட அந்தரங்க நண்பர்களாக நீங்கள் வந்து அல்லாவே அல்லாவுடைய தூதரையும் ஏற்றுக்கிடாதவங்கள நீங்கள் ஆக்கி கொள்ளாதீங்க. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஃபேஸ்புக்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை ஃபுல்லாக யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் அவன் உங்கள்கிட்ட கேட்காமலே விற்பான். அவன் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு, நீங்கள் வந்து அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு உங்களோட ப்ரொஃபைலு, உங்களோட குடும்பத்தோட ஃபோட்டோ, நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்புறது, இதெல்லாமே எடுத்து அவன் விற்பான். ஆனால் உங்களுக்கு தெரியாது, நம்ம ஃபேஸ்புக்கு தானே, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ஃப்ரீயாக நம்மளை பற்றி எல்லாம் சொல்ல முடியுது. அழகாக நம்ம ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, எல்லாத்தையுமே ஃபேஸ்புக்கில் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஒரு நன்மை இருந்துச்சுன்னா 99 தீமை இருக்குது அதில். நீங்கள் ரொம்ப நம்ம ஒவ்வொரு எட்டும் நம்ம இதில் ரொம்ப கவனமாக நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ ஃபேஸ்புக் இன்டர்நெட்டில் வந்து அதிகமாக நம்ம ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி சேட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிற மாதிரி விரும்பியோ விரும்பாமலோ அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளை கொண்டு வந்து தஜால் வந்து விட்டுட்டான். அவனோட வேலை என்னென்னா, நீங்கள் அல்லாஹ்வை மறக்கிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணும். சின்ன குழந்தையா ஃப்ரீயாக டிவியில் வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ இந்த டிவியில் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே கத்தி எடுத்து குத்துறது, அடிக்கிறது, சண்டை போடுறது, இதே மாதிரி வீடியோ தான் வரும். இதே மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க்காக தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொல்றது, போகிறது, கத்தி எடுத்துட்டு வெட்டுறது, சுடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் கார்ட்டூன் நெட்வொர்க் எடுத்து பாருங்கள். அந்த நிறைய சின்ன பிள்ளைங்க ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் சப்ளை பண்ணுறது யாருன்னா இந்த விரோன்மஞ்சன் டைனாஸ்டி தான். இந்த வீடியோ கேம்லாம் யார் சப்ளை பண்ணுறான்னா இந்த விரோன்மஞ்சன் டைனாஸ்டி தான். இந்த மாதிரி தப்பான படங்கள்லாம் யார் சப்ளை பண்ணுறான்னா இந்த விரோன்மஞ்சன் டைனாஸ்டி தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபேஸ்புக்கு, ஃப்ரீயாக வந்து உங்களோட பெண்கள் வந்து பேசுகிறது, உங்களோட சேட் பண்ணுறது, இதெல்லாம் யார் ப்ரொவைட் பண்ணுறா, அந்த டேட்டா யார் சோர்ஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரோன்மஞ்சன் டைனாஸ்டி தான். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நான் வந்து அல்லாஹ்வுக்கு அடிமையா இல்லை ஃபேஸ்புக் அடிமையா, நான் வந்து அல்லாஹ்வுக்கு அடிமையா இந்த வீடியோ கேமுக்கு அடிமையா, நான் வந்து அல்லாஹ்வுக்கு அடிமையா இல்லை இந்த கேமுக்கு அடிமையா. அல்லாஹ்வோட அழைப்பு வந்துருச்சுன்னா நான் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வை தேடி வந்தால் தான் நான் அல்லாஹ்வுக்கு அடிமை. இல்லாமல் நான் பாட்டிக்கு வீடியோ கேமும் நான் பாட்டிக்கு ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் யாரோட அடிமை? அப்போ நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்ம தஜாலோட வலையில் வந்து நம்ம விழுந்துட்டோம். அப்புறம் உணவு பழக்க வழக்கத்தில் வந்து முக்கியமானது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நான்வெஜிடேரியன் எது? கோழியா, ஆடா, மாடா, மீனா? கேஎஃப்சி. பார்த்தீங்களா? அது வந்து எப்படி உங்களுக்கு ஆகுதுன்னு தெரியுமா? இந்த கோழி வந்து குஞ்சு பொரிச்சதுலேருந்து அதனோட வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிச்சதுலேருந்து 120 நாள் ஆகும். ஆனால் காசு உடனே சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த கோழி வந்து 35 நாள், 120 நாள் எங்கே இருக்குது? அதில் கால்வாசி, 4ல் 1 பங்கு, 35 நாளில் இந்த கோழி வந்து விற்பனைக்கு வரணுங்கிறதுக்காக அந்த கோழிக்கு வந்து ஒரு ஊசியை போடுறான். அந்த ஊசியை போடுறதுனால நீங்கள் எல்லோரும் டெஸ்ட் பண்ணலாம். கோழி கடையில் போய் ஒரு பிராய்லர் கோழி எடுத்து மேலேருந்து இப்படி தூக்கி போட்டிங்கன்னு வைங்க, அப்படியே அங்கேயே தான் கிடக்கும், எந்திரிச்சு ஓடாது. அதே இது ஒரு நாட்டுக்கோழி எடுத்து தூக்கி போடுங்க, மேலேருந்து போட்டவொடனே தரதான ஓடிடும். ஏன் சொல்லுங்கள்? இப்போ நம்ம மனுஷன் உடம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது அதிகபட்சம் 100 கிலோ தான் தாங்கும். 300 கிலோ ஃப்ளஷ் இருந்துச்சுன்னா எப்படி இந்த போன் தாங்கும்? தாங்குமா? தாங்காதில்ல. அப்போ வந்து அவனோட திட்டம் என்னென்னா, சீப்பான உணவு,
டேஸ்டான உணவு, ரொம்ப வாசனையான உணவு, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி அதுக்கு நீங்கள் அடிமையாகி அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து இப்போ போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட இந்துவில் எழுதியிருந்தான், கேன்சரில் அதிகமாக செத்தது இந்தியாவில் தான். என்ன காரணம்? அவன் சாப்பிட மாட்டான், அவன் மைதா சாப்பிட மாட்டான், ரவை சாப்பிட மாட்டான், சிக்கன் சாப்பிட மாட்டான், உங்களை சாவடிப்பான். நீங்கள் ஹோட்டலில் போன உடனே புரோட்டா, கோழி அதான் கேட்பீங்க ஃபஸ்ட்டு. அதான் தஜாலோட வேலை. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு அப்போ நம்ம எப்படி தான் என்ன தான் சாப்பிட்றது, எது சாப்பிட்றது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதிகமான மக்கள் சாப்பிட்றதுக்கு கேட்குறாங்க அப்படின்ன உடனே அதை வந்து காரணமாக பயன்படுத்தி இந்த தஜாலோட கூட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து இந்த மாதிரி ரீச் பண்ணிடுது. அதே மாதிரி ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ளாட் ரூஃபு இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும், அதனோட வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஒரு பில்டிங் வந்து ஃப்ளாட்டாக அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரூஃபு பிரச்சனை இல்லை. வானத்திலிருந்து சார்ஜஸ் வரும், பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் வரும். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் ரூஃப் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி அது கீழே இருக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவ் சிந்தனை வரும். சினிமா தேட்டர் மேலே பார்த்தீங்கன்னா இப்படி கூரை வந்து இப்படி குடிசை மாதிரி இப்படி போட்டிருக்கும், குடிசை மாதிரி இப்படி போட்டிருக்கும். அந்த மாதிரி கூரெல்லாம் எதை அப்சர்வ் பண்ணணும்னா நெகட்டிவ் சார்ஜஸ் தான் அப்சர்வ் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அதுக்கு அந்த மாதிரி ரூஃபு கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா எவ கூட பேசலாம், ஒருத்தையுமே நம்ம கூட பேச மாட்டேங்கல, அவளை எப்படி ஃப்ரெண்டு பிடிக்கிறது? சரி நம்ம அனுபவிச்சாச்சு, நம்ம ஃப்ரெண்டுக்கும் அவளை அறிமுகப்படுத்தி விடுவோம். நம்ம மட்டும் அனுபவிச்சா போதுமா, அவனும் அனுபவிக்கட்டும். இந்த மாதிரி சிந்தனைகள்லாம், கெட்ட கெட்ட சிந்தனைகள்லாம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் வந்து உங்கள் பில்டிங்கோட ரூஃப் வந்து பிரமிட் இருக்குல்ல, பிரமிட் எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரமிட் ஷேப்பில் உள்ள ரூஃப் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். ஆனால் எந்த மாதிரி ரூஃப் சேஃப்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டு, நம்ம பள்ளிவாசலுக்கு மேலே இருக்கல டூமு ரவுண்டாக இருக்கல, அந்த ரூஃப்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் எடுக்கும். அது அல்லாமல் வேறு டைப் ரூஃப் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ் தான். நீங்கள் வந்து அது சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, அந்த மாதிரி ரூஃப் வந்து என்ன சார்ஜஸ் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க, தெரியும். அதனோட வீடியோவும் இருக்கும். அப்போ வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்மளோட பில்டிங்ஸ்லேயுமே கை வச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு பில்டிங் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னோடனே வீட்டோட மாடியில் வந்து ரூஃபு கெட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கிடெக்ட் மூலியமாக ஒரு பயங்கர ஈஸ்தட்டிக் வேல்யூவோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெகட்டிவ் சார்ஜஸ் கீழே வரக்கூடிய ஒரு ரூஃபாக நம்மளுக்கு மத்தியில் நிறைய ஆக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, அவங்க வந்து என்னென்ன அவங்களோட சிம்பிள்ஸ், அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்க எப்படின்னா வந்து ரகசிய சமுதாயமாக தான் இருப்பாங்க. அவங்க பகிரங்கமாக வெளியே வர மாட்டாங்க. ஷைத்தான் எப்படி பின்னாடி இருந்தால் வேடிக்கை பார்ப்பான். அல்லாஹ் குரானில் பதிவு பண்ணுறான், அட முட்டா பயல்களா, வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தையை அழகாக சொல்லியிருந்தானடா, 6666 வரிகள் முத்து மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தானே, அல்லாஹ் சொல்கிறத கேட்காம நான் சொல்கிறத ஏன்டா கேட்டீங்க? போங்க, நான் எதுக்கு ஆசைப்பட்டனோ அதுக்கே நீங்கள் வந்துட்டீங்க, என் காரியம் முடிஞ்சு போச்சு, நான் ரொம்ப கெட்டிக்காரன்னு அவன் சொல்லுவான் அப்படின்னு அல்லாஹ் குரானில் பதிவு பண்ணுறான். அப்போ நாம் வந்து நம்மளோட உள்ளத்தை வந்து அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய மக்களாக ஆகணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும். நம்ம டிவியில் நாடகத்துலையும் வீடியோ கேம்லையும் இந்த மாதிரி சீரியல்லையும் சினிமாலையும் பொம்பளைங்க கூட சேட் பண்ணுறதுலையும் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். கேன்சர் வரும், டிபி வரும். முக்கியமாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பேக்டு ஃபுட் ஐட்டமே சாப்பிட்றாங்க. எந்த பேக்டு ஃபுட் ஐட்டமும் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஜூஸ் குடிக்கணுமா, போய் அங்கே உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக லைம் ஜூஸை குடிங்க, ஃப்ரெஷ்ஷாக அவங்க முன்னாடி ஆரஞ்சு ஜூஸை குடிங்க, ஆப்பிள் ஜூஸை குடிங்க, மேங்கோ ஜூஸை குடிங்க, கிரேப் ஜூஸை குடிங்க. எதையுமே பேக்ட் ஐட்டத்துக்கே போயிடாதீங்க. போனால் நம்ம கிட்னி அவுட் ஆகும், நம்மளுக்கு வந்து குழந்தை பிறக்காது.
இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரணுங்கிற சிந்தனையில் தான் அவங்க வந்து வெயில் அடிச்சதுன்னா உடனே போய் நம்ம ஒரு நல்லா சாப்பிட்டோமா, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டோமா, ஒரு பெப்சி குடித்த மாதிரி இருக்காது, ஒரு கோக்கு குடித்து முடித்த மாதிரி இருக்காது. இருக்குமா இருக்காதா? கடைசியில் ஒரு பெப்சி ஒரு கோக்கு குடித்து ஒரு நல்ல ஒரு போன்ட்டை ஒன்று குடித்தா அதை மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த உலகம் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வலையிலலாம் நீங்கள் போய் விழுந்துடாதீங்க. ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப இதமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்லா வெயிலில் வந்து நல்லா சில்லாக ஜம்முன்னு ஒரு ஜூஸ் குடித்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ராகத்தாக இருக்கும். ஆனால் எவ்வளோ கெடுதின்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் கிட்னியை போய் உங்கள் கிட்னி வந்து 1 மடங்கு வேலை செய்கிறதுக்கு பதிலாக 10 மடங்கு வேலை செய்யணும். இந்த மாதிரி பேக்டு பெவரேஜஸ் நீங்கள் குடிக்கும்போது அவன் க்ளீனாக டெல்லியிலலாம் பேன் பண்ணிட்டான். எவனுமே குடிக்க மாட்டான். அவன் நேச்சுரலாக இளநீ எடுத்து குடிப்பான். அவன் கண்ணு முன்னாடி எலுமிச்சை ஜூஸை குடிப்பான். அவன் வந்து க்ளீனாக ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தான் குடிப்பான். ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், போய் கடையில் போய் மாசா கொடு, ஃபேண்டா கொடு, அதை கொடு வாங்கி நம்ம குடிச்சிக்கிடுவோம். நல்லா குரானில் பதிவு பண்ணுறான், உங்களோட கைகள்னாலே நீங்கள் தீங்க தேடிக்கிறாங்க. சிகரெட் குடிக்கிறவன்லாம் தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல நம்ம, இதுவும் தப்பு தான். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் நீங்கள் இதெல்லாம் குடிக்கக்கூடாது. எல்லா பிராண்டட் பேக்ட் ஃபுட் ஐட்டம்ஸே போயிடாதீங்க. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே ஒன்று வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்கும், இன்னொன்று வந்து சோயா இருக்கும். சோயாவும் கார்ன்ஃப்ளவரும் உங்களுக்கு கெடுதி. எல்லா ப்ராடக்ட்லேயுமே கார்னும் இருக்கும், சோயாவும் இருக்கும். அதனோட ஒரிஜினல் ஃபார்மில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மக்காச்சோளம் இருக்குது, அதுதான் கார்னு. அதை ஒரிஜினலில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை அரைச்சி மாவாக்கி அதை வேறு ஃபார்மில் போட்டு அந்த இன்க்ரீடியன்ஸாக உள்ளே கொண்டு வராங்கள, அதுதான் பிரச்சனை. சாக்லேட் விற்கணுமா, கண்டிப்பாக சேர்த்தான் ஆகணும். பிஸ்கட் விற்கணுமா, கண்டிப்பாக சேர்த்தான் ஆகணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணணுமா, கண்டிப்பாக சேர்த்தான் ஆகணும். அல்லாஹ் உங்களுக்கு இதெல்லாம் ஹராமுப்பா, இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஹலாலான விஷயத்தை வச்சுருக்கும்போது ஏன்ப்பா இதை சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கான். நம்மளுக்கு தெரியுமா, சிக்கன் அல்லாஹ் ஹலாலானது தானே, அல்லாஹ் பேர் சொல்லியாலே பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொல்லி அறுத்து தானே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள். யாருக்காவது இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கேன்சர் வரும், இதெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இதுதான் தஜ்ஜாலோட வேலை, சைலண்ட்டாக உங்களை கில் பண்ணுவான். நீங்கள் இந்த வயசில் நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இப்போ வந்து கோழி வாங்கிட்டு வா, நம்மள்கிட்ட இருக்க காசு கோழி தான் வாங்கிட்டு வர முடியும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அம்மா இதில் இவ்வளோ கெடுதி இருக்குது, இது வந்து சீக்கிரமாக இப்படி வளர்கிறதுக்காக அந்த ரத்தமும் சதையுமா மிக்ஸ் ஆகிருக்கக்கூடியதான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்புல போய் நம்ம ரத்தத்தோடு கலந்து நம்மளுக்கு இந்தந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துது. அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் 10 ரூபாய்க்கு சாலை மீன் வாங்குகிறோமா, ராகத்து எவனுமே வாங்க மாட்டான். சீலா மீனுக்கு அடி தடியில் இருக்கும். சீலா மீன் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், 1 கிலோ 400 ரூபா சொல்லுவான். அந்த மாதிரி மீன்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. எதுக்கு டிமாண்ட் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கெடுதி இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க, கேஎஃப்சி, மேக்டொனால்டு, பீஸா ஹட்டு, என்னென்ன ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கோ அவ்வளோத்துலேயும் நீங்கள் போய் காசு கொடுத்து நோயை வந்து நீங்கள் விலைக்கு வாங்குறீங்க. நீங்கள் இப்போ ஒரு 20 பேர் கூடுறீங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, நீங்களே கூப்பிட்டு ஒரு சமையல்காரனை கூப்பிட்டு நீங்களே செஞ்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு தரோம். கஷ்டம். ஆனால் மனுஷன் எதை எடுத்துக்குவான், ரொம்ப ஈஸியானது தான் எடுத்துக்குவான். மனுஷன் வந்து கஷ்டப்படுறதுக்கு தயாராகவே ஆக மாட்டான். அப்போ நம்ம இன்றைக்கி இப்போ பார்த்ததில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் இந்த கூட்டம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, தஜாலை வரவேற்கிறதுக்காக ஃபிரௌன் வாழும் பொழுது என்ன பண்ணா அப்படின்னா, இந்த சிவப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்லுவோம்ல, நம்ம யாராவது பெரியாள் வாராருன்னா அவர் தரையில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக சிவப்பு கலரில் கார்பெட் விரித்து அவர் வரும்போது பூலாம் எப்படி போடுவாங்க, நம்ம பண்ண மாட்டோம். பெரிய ராஜா மன்னர், அந்த நாட்டு ராஜா வராரு, இந்த பிரைம் மினிஸ்டர் வராரு, இந்த பிரசிடெண்ட் வராரு அப்படின்னா அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சிருப்பாங்க.
இதே மாதிரி ஃபிரௌன் என்ன பண்ணான்னா தஜால் அவன் வாழும் பொழுதே தஜாலோட வருகைக்காக செஸ் போர்டு இருக்குல்ல, செஸ் போர்டு, அதே மாதிரி ஒரு கம்பளத்தை விரித்தான் தஜால் வரணுங்கிறக்காக. அதே மாதிரி அவன் வந்து வரும்பொழுதே ஒரு பெரிய தூண் ஒன்று கட்டினான். இன்றைக்கி ஹஜ்ஜிக்கு போகிறவங்கெல்லாம் அந்த தூணில் தான் வந்து கல் எறிவாங்க. 3 நாள் கல் எறியணும். ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அக்கபா அப்படின்னு சொல்லி 3 சைத்தான் இருக்காங்க. அந்த 3 சைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாவுக்காக அவங்களோட மகனை அறுத்து பலியிட போகும்போது சைத்தான் வந்து கெடுக்கும்போது தூக்கி கல்லை எறிஞ்சதை அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு இபாதத்தாகவே ஆக்கிட்டான். குர்ஆன் ஆயத்து மனாசிக்கனான்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த ஷைத்தான் வந்து இந்த ஷைத்தானு கல் அடிக்கிறது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஃபிரௌன் வந்து அவன் வாழும் பொழுதே பெரிய ஒரு டூமை கட்டி அதில் வந்து இந்த மாதிரி செஸ் போர்டு மாதிரி, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல, செஸ் போர்டு விளாடாதீங்க, சதுரங்கம் விளாடாதீங்க. தெரியுமா அவங்களுக்கு யாராவது செஸ் போர்டு விளாடக்கூடாதுன்னு? காரணம் வந்து இதுதான். இப்போ இன்றைக்கி எந்த அளவுக்கு அவன் ஊடுருவி வந்துட்டான் அப்படின்னு சொன்னால், துபாயில் வந்து த ராயல் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, அல்வாஃபின். அது வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிரமிடு தான் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் துபாயில் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி ஒரு பில்டிங்லாம் இருக்கா, உண்மை தானே. அதனோட ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செஸ் போர்டு மாதிரி தான் இருக்கும். டேபிள் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும், சேர் ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து வாசலில் பார்த்தீங்கன்னா ஃபிரௌனோட கேஷியர் காரூன் இருக்கான்ல, அவனோட சிலை இருக்கும் காரூன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமிரியோட சிலை இருக்கும். அப்போ யூஎஸ் டாலரில் பார்த்தீங்கன்னா ஃபிரௌனுக்கு எத்தனை, தஜாலுக்கு வந்து 2 கண்ணு இருக்கும். ஆனால் எத்தனை கண்ணு தெரியும்? ஒரு கண்ணு தான் தெரியும். யூஎஸ் டாலர் எடுத்து பாருங்கள், அதில் ஒரு கண்ணு இருக்கும். அதனோட வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. யூஎஸ் டாலரில் ஒரு கண்ணு தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஷாப்பிங் மால் உள்ள மேலே உள்ள இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண் இருக்கிற ஸ்டெயின் பெயிண்டிங் கிளாஸஸ்லாம் இருக்கும் அந்த ஷாப்பிங் மாலில். அப்போ இன்றைக்கி வந்து அவனும் வந்து என்னென்னா நம்மளுக்குள்ளே வந்து அவனும் யாருன்னே நம்மளுக்கு தெரியாமல் அந்த மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுக்குள்ளே ஊடுருவி வந்து நம்மளை எப்படியாவது அல்லாவோட நினப்புலேருந்து நம்மளை திருத்தி கரண்ட் போயிடுச்சு. ஸோ நம்மளை வந்து எப்படியாவது வழிகெடுத்து, அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஷைத்தானை வணங்கக்கூடியவன் நாங்கள் தான் உயிரோடு இருக்கணும், நீங்கள்லாம் சாகணும். அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். ஸோ அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு மத்தியில் வந்து இதை மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி, நீங்கள் போய் உங்கள் வீட்டில் அம்மா டிவி வைக்க வேணாமா, உனக்கு என்னென்ன பைத்தியமான பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அம்மா கோழி வாங்க வேண்டாமா, நம்ம எதாவது பீஃப் வாங்கிக்கிடுவோம், இல்லைன்னா மீன் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால், என்னடா உனக்கு மெண்டலாடா, எல்லாம் அலால் ஆக்குனது ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் கடைத்தெருவில் போங்க, ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸு, பிஸ்கெட் பாக்கெட்டு, சாக்லேட்டு, பொட்டேட்டோ சிப்ஸு, அதெல்லாம் குண்டாயிடுவோம், பிஸ்ஸுன்னு ஆயிடுவோம். அதோட கிருமையாக நீங்கள் யாருமே குண்டா இல்லை, நல்லா உங்களுக்கு அருள் செய்யட்டும், நீங்கள் எல்லாம் ஒல்லியாக இருக்கிறீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, இதெல்லாம் தயவுசெய்து சாப்பிடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் அதுலேயும் ஒரு வீடியோவில் இருக்கும், ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவனோட சிம்பிள் இருக்குது. இந்த தஜாலை வணங்கக்கூடிய கூட்டங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெல் கம்பெனி ஓனர் வந்து தஜாலை வணங்கக்கூடியவன் தான். அதே மாதிரி எர்த் மூவிங் மிஷின்ஸு, ஜென்ரேட்டரு, இந்த மாதிரி விஷயங்கள், கேட்டர்பில்லர் அவன் வந்து பார்த்திங்கன்னா தஜாலை வணங்கக்கூடியவன் தான். இந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா பெரிய 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 கம்பெனிஸ் எல்லாத்தையுமே தஜாலை வணங்கக்கூடியவங்க தான் வச்சுருக்காங்க. அல்லாஹ் வந்து நம்ம உணவை பற்றி நம்மளுக்கு சொல்லும்போது ஹலாலன் தையிபன்கிறான். இப்போ உங்களில் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, உங்களுக்கு வந்து சீனி வந்து ஹலால் தான், ஆனால் சுகர் இருக்கிறவனுக்கு வந்து சீனியை சாப்பிட முடியுமா? அதான் தையிபன். ஹலாலாக இருந்தாலும் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்போ இப்போ நீங்கள் வந்து இந்த வயசில் வந்து எதுக்கு அடிமையாக இருப்பீங்கன்னா, நெட்டு, சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸு,
வீடியோ கேமு, சேட்டு, இதெல்லாம் எல்லோரும் இருப்போம். யாரும் விதிவிலக்கு கிடையாது. எப்படியாவது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நேராக அங்கே போயிடுவோம். இப்போ நம்மளோட நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கிளாஸ் வந்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போது நம்ம மகரிப் பேங்க் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த கிளாஸ் வந்து இதோட முடிச்சுட்டு கரண்ட்டு தொழுது முடித்ததுக்கப்புறம் நம்ம கரண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு மறுபடியும் ஒரு நாள் வருவோம். வந்து நீங்கள் கேளுங்க. நீங்கள் வந்து நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்தவங்களா, முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கணும் அல்லாஹ்ட்ட பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயுதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.